நத்தம் அருகே செந்துறையில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்துறை அருகே மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கலின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவொரு திட்டம் மற்றும் நிதி ஒதுக்காததையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுப்பது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையத்தில் மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள எலச்சிபாளையம் பேருந்து நிறுத்தம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வினை வாபஸ் பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் செய்ய முடியாமல் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு ஏறிக்கொண்டே இருப்பது கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி கட்டண உயர்வை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என கூறினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் அழிந்து வரும் மரக்கன்றுகளை பாதுகாக்கும் முயற்சியாக சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து 5 வகையான அரிய வகை மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே APJ அப்துல் கலாம் நினைவு தினம் நாளை முன்னிட்டு சேத்தூர் ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் அழிந்து வரும் மரம் மற்றும் செடிகளை பாதுகாக்கும் முயற்சியாக அரிய வகை செடிகள் மற்றும் பழவகை மரங்களான கொடுக்காப்புளி, பொன்னை மரம், நிலவேம்பு உள்ளிட்ட 5 வகை மரங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் அப்துல் கலாமின் நினைவை போற்றும் வகையில் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. செங்கத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமில் மாற்றுத்திறனாளிக்கு நிதியுதவி வழங்க சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனியார் மண்டபத்தில் மத்திய ஒன்றியத்துக்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஜமுனாமுத்தூர் மலைப்பகுதி அருகே உள்ள நெல்லிவயலை சேர்ந்த வேலு என்பவர் கடந்த ஆண்டு பெட்ரோல் பங்கின் மேல்கூரை இடிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்து வேலுவுக்கு இடுப்பின் கீழ்ப்பகுதி முழுவதும் செயலிழந்துள்ளது. இந்த நிலையில் வேலு குடும்பத்தினருக்கு பேரிடர் உதவித் தொகையும் பெட்ரோல் நிர்வாகம் சார்பிலும் எந்தவொரு நிதி உதவியும் கிடைக்காமல் 2 வயது மகனுடன் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உடனடி நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியாக அரசு உதவித்தொகை கிடைக்கவும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பல மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவதிப்பட்டு வந்த மாற்றுத்திறனாளி வேலுவிற்கு உடனடி நடவடிக்கை எடுத்து தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான நடவு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரில் துவங்கி வைத்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் கட்ட சீசனுக்காக சுமார் 15,000 தொட்டிகளில் மலர் நாற்றுகள் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் நாட்டின் பிற மாநிலங்களான கொல்கத்தா, காஷ்மீர், பஞ்சாப், பூனே போன்ற இடங்களிலிருந்து இன்கோ மேரி, கோல்டு பிரெஞ்ச், மேரிகோல்டு, ஆஸ்டர் வெர்பினா போன்ற 60 வகைகளில் பல்வேறு வகையான மலர் விதைகள் பெறப்பட்டு சுமார் 500 லட்சம் வண்ண மலர் செடிகள் 2வது மலர் கண்காட்சிக்காக மலர் பாத்திகளில் நடவு பணிகள் துவங்கியுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வானகரத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் விழாவில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை அருகே வானகரம் தனியார் செவிலியர் கல்லூரி வளாகத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம், கிரீன் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மற்றும் செவிலியர் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் MLAவும் தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சேர்ந்து ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நட்டனர்.
ஒசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் வனக்காவலர் மற்றும் மின்வாரிய ஊழியர் என 2 பேர் காயமடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே வனப்பகுதியில் ஒட்டைனூர் என்ற வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை சுற்றி திரிவதாக வந்த தகவலின் பேரில் அதனை கண்காணிக்க சென்றபோது அங்கு புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை வனக்காவலரை தாக்கியதில் வனக்காவலர் நரசிம்மன் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதன் பின்பு மகேந்திரன் என்ற மின்வாரிய ஊழியர் இந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் மின்சார கம்பிகளால் காட்டு யானைக்கு ஆபத்து ஏற்படலாம் என மின் இணைப்பை நிறுத்த முயன்ற போது பின்னால் இருந்து வந்த காட்டு யானை மகேந்திரனை தாக்கியதில் சிறிய காயங்களுடன் இருவரும் உயிர் தப்பினர். இந்த நிலையில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் 2 பேரையும் அங்குள்ள கிராம மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பலர் சென்று விவசாய நிலத்தில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை ட்ரோன் கேமரா காட்சிகள் மூலம் கண்காணித்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டையில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் தண்ணீர் குடம் எடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காந்தி நகர் பகுதியில் ஸ்ரீ வளக்கரை அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இதன் முன்னதாக அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் 100க்கும் மேற்பட்டோர் பெண்கள் பலரும் அம்மனுக்கு பானையில் மஞ்சள் தண்ணீர் குடம் எடுத்தனர். இதைத் தொடர்ந்து முக்கிய வீதிகளில் வழியாக வருகை தந்து கருவறையில் உள்ள வளக்கரை அம்மனுக்கு சிறப்பு மஞ்சள் தண்ணீர் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்பு பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடையத்தில் இருவேறு நகை கடைகளில் நகையை வாங்குவது போல் நடித்து நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்புலட்சுமி. இவர் கடையம் மெயின் ரோட்டில் உள்ள மல்லிகா ஜுவல்லர்ஸ் நகை கடையில் நகை வாங்குவது போல் சென்று கம்மல் மற்றும் ஜிமிக்கி வேண்டும் என கூறி வாங்கி கொண்டு ஓடியுள்ளார். இதேபோல் முத்து ஜுவல்லரி என்ற இன்னொரு நகை கடையிலும் மோதிரம் வாங்குவது போல் நடித்து திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் என 2 சம்பவங்கள் குறித்து நகைக்கடை உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கடையம் காவல் உதவி சிறப்பு ஆய்வாளர் பிரவீன் தலைமையில் சுப்புலட்சுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் அப்பெண் சேரன் மகாதேவி பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அப்பெண்ணை கடையம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாமல்லபுரம் அருகே உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் 6 படை வீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி சார்பில் மாமல்லபுரம் அர்ஜுனன் தபசு அருகே இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாமல்லபுரம் காவல் உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு கொடியசைத்து நடைபயணத்தை துவக்கி வைத்தார். இதில் இயற்கையோடு மாணவர்களுக்கு பிணைப்பை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியானது வெண்ணெய் உருண்டை பாறை அருகே துவங்கி இறுதியாக பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. இப்பேரணியில் கல்லூரி பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.